ஜெய பிரஷிதா சொல்றியா? எனக்கு 24th கொஸ்டின் ரெடி பண்ணலாம்ப்பா. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? The vectors A, B, C or such that B plus lambda C is perpendicular to A. So நம்ம எப்பவுமே போடுற பேட்டர்ன் தான். A dot lambda, sorry, B plus lambda C is equal to 0 இல்லையா? இப்ப A வெக்டர் கொடுத்திருக்காங்க 2i plus 2j plus 3k ன்னு கொடுத்துட்டாங்க. Good evening, ma'am. Good evening, pa. Yes, ma. The dot product with என்ன பண்ண போறோம்? B vector plus lambda C vector. So நம்ம group பண்ணி டைரக்டாவே எழுதிக்கலாம். B vector வந்து -1 இருக்கு plus lambda into 3 I cap. அதே மாதிரி plus 2 plus lambda into J plus K மட்டும்தான் இருக்கு இல்லையா? பிளஸ் வெறும் K மட்டும் வந்திருக்கு. ஏன்னா இங்க லாம்டா சி போடுறதுக்கு சிஏ இல்லையேப்பா இங்க. அதனால ஐ திங்க் இது ஓகேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இது வர இங்க தப்பு பண்ணுவோம் சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம்ல. -1 plus 3 lambda plus 2 into 2 plus lambda plus 3 into 1 இல்லையா? எல்லா ஐஜேகேவையும் போட்டிருக்கேப்பா. So இது equal to 0. So இந்த பக்கம் போடணும். It's equal to 0. நமக்கு அது equal to 0 we already know. So -2 plus 6 lambda plus 4 plus 2 lambda plus 3 is equal to 0. 6 lambda plus 2 lambda வந்து 8 lambda ஆகுது. 4 plus 3 7 minus வந்து plus 5 ஆப்பா. வந்து 8 lambda is equal to -5. Lambda is equal to -5/8. ஆமாண்டா கண்ணா, lambda is equal to -5/8 தான் நமக்கு கிடைக்குது. அதுதான் கொஸ்டினும் கூட இல்லையா? they have asked you to find the value of lambda. இது என்ன ஒரு ட்ரிக்னா, யூஸ்வலா வந்து இந்த கொஸ்டின் கூட ஓகே, பட் நமக்கு ஷார்டஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நமக்கு lambda 1 -1 இப்படிதான் வந்துட்டு இருக்கும் ஃபுல்லாவே. இந்த வாட்டி அங்கெல்லாம் கை வச்சிருக்காங்க. ஏன்னா பேப்பர்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபிராக்ஷனா வருது. நமக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம வராது அப்படின்னு நம்பிட்டு இருப்போம். ஸோ நம்ம ஆன்சர் தப்பு நினைச்சு செக் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கீங்க. ஆனா எல்லாருக்கும் இது புரிஞ்சுச்சாப்பா? those who are here, Shivani, yes அம்மா. கிருஷ்ணா, உனக்கு இது புரிஞ்சுச்சா கண்ணா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சண்முக பிரியா, எஸ் மா. Yes, understand this ma. போலாமா? ஏன்னா ரொம்ப ஈஸியா கேட்ட ஒரு கொஸ்டின் இது. ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு டூ த பர்பெண்டிகுலர் கான்செப்ட். இப்போ இதே வந்து ஆர் கொஸ்டின் போடுவோம். So our question is also equally easy. இதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A person is standing at 0 0. Nothing very serious here. 0 ஆரிஜின்ல இருந்து பாக்குறாங்க. ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்றது கொடுத்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் வந்து 0 0 1, இன்னொரு பாயிண்ட் வந்து 4 0 3. Find the angles which this vector makes with the xyz axis. அதாவது இந்த வெக்டர் வந்து இப்ப லெட்ஸ் சே இப்படி வரையறோம் அப்படின்னு சொன்னா, what is the angle that it makes with the axis கேக்குறாங்க. இன் ஜெனரல் வாட் ஆர் தே ஆஸ்கிங் இஸ், இப்ப இந்த லைன் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஜெனரலா டேர்ம்ல வரைவோம். இது எக்ஸ், இது y, இது z நம்ம எழுதணும்னு சொன்னா, இப்போ இது ஒரு லைன் இருக்குன்னு நான் அசியூம் பண்ணிப்போம். நம்ம எதனா சொல்லுவோம், ஆல்பா பீட்டா காமா சொல்லுவோமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது ஆல்பா, இது பீட்டா, இது காமா. எஸ், ஜெனரலா அதரப்பா டேர்ம் நமக்கு நம்ம டிஃபைன் பண்ணும்போதே நம்ம அப்படிதான் பண்ணுவோம். எனி லைன் மேக்ஸ் an angle of alpha beta gamma with the axis. அவங்க இப்ப என்ன கேக்குறாங்க, அந்த ஆல்பா பீட்டா காமாவை கேக்குறாங்க. அப்ப டைரக்ஷன் கொசைன்ஸ் கேக்குறாங்க அவங்க கிட்ட. இப்ப டைரக்ஷன் கொசைன்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதணும். எழுதிட்டோம்னு சொன்னாவே ஐ திங்க் we will get the answer. So first we will find out BA vector. BA வை in general A minus B ன்னு எழுதலாம். கரெக்டான வே தான், பட் doesn't matter. எப்படி எழுதினாலும் ஆன்சர் அதே தான் உங்களுக்கு. ஸோ 4i plus 2k போட்டிருக்கேன்ப்பா. கடைசிச்சா கூடயே போட்டே வாங்க, மிஸ்டேக்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு நானுமே இங்க. சரி, இப்போ BA வெக்டர் கிடைச்சிருச்சு. இப்போ மாடுலஸ் ஆஃப் BA வெக்டர் போட்டுக்கிறேன். which is nothing but square root of 16 plus 4, which is root 20, which is nothing but 4 into 5, so 2 root 5. இப்போ நான் இதை வந்து if I have to write this BA vector என்ன ப்ராப்பர் ஃபார்ம் நான் எப்படி எழுதணும், அந்த வெக்டர் யூனிட் வெக்டரா எழுதணும் பேசிக்கா. ஸோ யூனிட் வெக்டரா எழுதும் போது 4i plus 0j plus 2k
divided by 2 root 5 direction ratio நான் கீழே போடணும் இங்க. So what I want is only the coefficient ai plus bj plus ck மாதிரி எனக்கு வந்துருச்சு. இது கேன்சலும் பண்ணிக்கிறேன்ப்பா. இங்க 2 times ஆயிடும், இங்க வந்து 1 time ஆயிடுச்சு. ஆனா so far all of you, are you with me? So இப்போ இது வரைக்கும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 2 by root 5 I plus 0 j plus 1 by root 5 k ன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு டைரக்ஷன் ரேஷியோ வந்து I've got it as a வந்து 2 by root 5. அப்போ cos alpha is equal to 2 by root 5. ஏன்னா கீழே டிவைட் பண்ணிட்டேங்கன்னா, டிவைட் பண்ணலன்னா வேற கதை. டிவைட் பண்ணதுனால it is going to be not a, let me write lmn. அப்போ l the lmn ன்னு வச்சுக்கிறேன் நான், பிகாஸ் கீழே டிவைட் பண்ணிருக்கிறதுனால. அப்போ cos alpha 2 by root 5, cos beta வந்து 0, cos gamma வந்து 1 by root 5. So வெறும் ஆல்பா பீட்டா காமா தான் கேக்குறாங்க. cos inverse of 2 by root 5, cos inverse of 0 வந்து 90 degree, cos inverse of இது வந்து cos inverse of 1 by. யூசுவலா NCERT questions தான் இந்த மாதிரி நமக்கு சாவடிப்பாங்க போட்டு, நம்பர்ஸ்லாம் ரொம்ப ஃபிராக்ஷனா கொடுத்து. பட் வெரி ரேர்லி they have asked this question here. கான்செப்ட் இருக்க மாதிரி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கு, செகண்ட் கொஸ்டின் மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பேர்டு போகுது, அங்க எது ஏரோப்ளேன் போகுது, எப்படி கொடுத்தாலுமே நமக்கு கான்செப்ட் இஸ் த சேம். ஆங்கிள்ஸ் வேணும்னு சொன்னாலே, அதுவும் ஆங்கிள்ஸ் வித் த கோஆர்டினேட் ஆக்சஸ் வேணும்னு சொன்னாலே you have to find out that they're talking about the cos alpha, cos beta and cos gamma. அது உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே I think this problem will move in faster. சரியா? நிறைய இருக்கு, பெரிய பேப்பர், ஈஸியா 3.5 hours ஆச்சுன்னு சொன்னேன் எனக்கே இது சால்வ் பண்ணி பாக்குறதுக்கு. So it will take you more time. So கொஞ்சம் ஃபாஸ்டா போடுவோம். 25 இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். டூ கோ இனிஷியல் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஒரே பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது கோ இனிஷியல்னு சொல்ல போறோம். அப்ப இந்த கோ இனிஷியல் சைட்ஸ் ஆஃப் parallelogram கொடுத்திருக்காங்க. லெட்ஸ் சே 2i minus 4j minus 5k. இது வந்து 2i plus 2j plus 3k. இது ஒரு a வெக்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு b வெக்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கு. இப்போ நம்ம டயகனல் போட போறோம். ஒரு டயகனல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. இது இப்படி போகுது, இது இப்படி போகுது. இப்போ இதை நம்ம சி வெக்டர்னு வச்சுப்போம். அப்போ சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். அப்பா கரெக்டா போட்டிருக்கேன்னு தெரியல. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர் இதுல போகுது. ஸோ இது ஏ வெக்டர் ஒரே பாயிண்ட்டுக்கு போகுது. ஒரே பாயிண்ட்டுக்கு போறதுனால இந்த பக்கம் இதை வந்து லெட்ஸ் கால் திஸ் as இந்த டயகனல் எடுத்துக்கோங்க. a vector plus b vector, d vector is equal to a vector plus b vector. Let me not mark this. So ideally இந்த ஒரு வாட்டி போட்டோம்னா நமக்கு இது தெரியும். டயகனல்ஸ் எப்பயுமே எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு டயகனல் will be the sum of the adjacent vectors, இன்னொரு டயகனல் will be subtraction of the adjacent vectors. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். பட் இதை நம்ம ஏற்கனவே ஒரு क्वेश्चन போட்டிருப்போம் இந்த மாதிரி. நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிருப்போம். பட் நம்ம ஒரு டயகனல் மட்டும் கண்டுபிடிச்சிருப்போம். இங்கதான் ஃபர்ஸ்ட் டைமா ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது டயகனல் இங்க. பிகாஸ் தி ஃபார்முலா இஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into d1 cross d2. சரியா? போடலாமா? யார் போடுறீங்க என்னோட? சண்முகப்பிரியா சொல்றியா அந்த क्वेश्चन எனக்கு? d1 cross d2 வந்து i j k ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிப்போமா, c வெக்டர் கண்டுபிடிச்சுப்போமா. c வெக்டர் சப்ட்ராக்ட் பண்ணிக்க போறேன். so 2i minus 2i வந்து 0, minus 4 minus 2j வந்து minus 6j, minus 5 minus வந்து minus 8k. d வெக்டர் வந்து addition of both. so 2 plus 2 4i வந்து plus இல்ல minus 2j minus 2k. கரெக்டா போட்டுக்கணுமா? போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். So 0 minus 6 minus 8 4 minus 2 minus 2. So half into I into 6 2s are 12 minus 12. 18. இல்ல மேம் சாரி 24. என்னப்பா minus 4i minus 32j plus 24k. மைனஸ் வரலையே, பிளஸ் வருது. தப்பு இருக்கேன் எங்கேயோ.
-32 வரணும்னு நினைக்கிறேன். j வந்து ஆமா மைனஸ் இல்லையே இல்லம்மா பாயிண்டே தப்பா இல்ல கரெக்டா தான் போட்டுருக்கோமா 4 -2 -2 0 -6 -8 கரெக்ட். ஓகே -32j plus we 24k. will take determinant only, no, so we will not have minus I அதுக்கப்புறம் மைனஸ் j வராது மேம், பிளஸ் j தான் வரும். ஏன் வராது? வருமே -j தான் வரும். டிட்டர்மினன்ட் தானே இது. நம்ம மேட்ரிசஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு தானே மேம் மைனஸ் பிளஸ் தான் போடுவோம். டிட்டர்மினன்ட் I always டிட்டர்மினன்ட்க்கு தான் போடுவோம்ப்பா, மேட்ரிசஸ்க்கு போட மாட்டோம், டிட்டர்மினன்ட்க்கு தான் போடுவோம். சோ இங்க -j இருக்கு. 0 minus of minusனா +32 தான். சோ இங்கேயே வந்து k into 0 minus of minus +24j. ஓகே, இப்போ வந்து நம்ம doesn't matter anyways plus or minus நினைக்கிறேன், because what we want is only the square root of it இல்லையா. so 4 square plus 32 square plus 24 square. இங்க by 2 இருக்கா, ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணி போப்பா இத. நல்ல வேளை அட்லீஸ்ட் ஒரு half ஆவது நமக்கு குறையும். so 1/2 இருக்கிறதுனால I'm going to divide it -2y minus 16j plus 12k. so ஏரியாக்கு square root of 4 plus 256 plus 144. so 260 plus 144, 4 is 0, 404, which is square root of 4 into 101, which is equal to 2 into, இந்த question இங்கே போட்ட மாதிரி இருக்கு, ஸ்கொயர் இன்டெக்ஸ் போட்டோமாப்பா தெரியல, இங்கே புக்லயே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே கண்ணா, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் 25th கொஸ்டின். எவ்வளோ டைம் எடுக்குது பாருங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, அதுதான் இங்க பிரச்சனை. டைரக்டாவே இல்லாம ஒரு எல்லா 2 மார்க்குமே கிட்டத்தட்ட 3 மார்க் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க, which means ஆப்வியஸா அந்த ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு இங்க மாட்டிக்க தான் போறோம் நம்ம. Okay, so let me also this down. Okay, இப்போ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒன்ஸ் யூ நோ த லாஜிக் பிஹைண்ட் திஸ் கொஸ்டின் இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். A kite is flying at a height of 3 meters. இப்போ மாற போகாதது இது ஒண்ணுதான். ஏன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கைட் இஸ் மூவிங் ஹாரிசான்டலின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரிசான்டலா தான் கைட் மூவ் ஆகுதுன்னா எப்பயுமே எது கான்ஸ்டன்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 மீட்டர் தான் உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. மத்த ரெண்டுத்துக்கு வேரியபிள் கொடுத்துக்கோங்க எப்பயுமே, அதுதான் ஈஸியர் வே. லேடர் கொஸ்டின் மாதிரி தான் நான் போட போறேன். இப்போ லேடர் கொஸ்டின் நம்ம போடும்போது if you remember பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம போடுவோம் லேடர் கொஸ்டின் 6.1 நமக்கு டெக்ஸ்ட் புக்ல. ஸோ இப்போ கைட் இஸ் ஃபிளைங் அட் ஹைட் ஆஃப் 3 மீட்டர்ஸ். இங்க வந்து 5 மீட்டர் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்க இது எனக்கு 4ன்னு தெரியும்டாக்கன்னா இது 3யும் 5மா இருக்கும்போது இது 4 மீட்டர். நான் சும்மா வேணா எழுதிக்கிறேன், பட் ஐடியலி இது வேரியபிள் தான். ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா நான் வைன்னு வச்சுக்கிறேன். அப்படி வச்சாதான் நான் ப்ராப்ளமா போட ஆரம்பிக்க முடியும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட், இந்த கைட் இஸ் மூவிங் அவே ஹரிசான்டலி அட் த ரேட் ஆஃப். அப்ப கைட் இஸ் மூவிங் அவே ஹரிசான்டலினா இந்த எக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. dx with respect to dt வந்து 200 cm/s கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. find the rate at which the string is being released. இந்த ஸ்ட்ரிங் எப்படி இங்க மூவ் ஆகுது, ஸ்ட்ரிங் எப்படி லூஸ் பண்றோம் அப்படிங்கறது கேக்குறாங்க. அப்ப dy by dt கேக்குறாங்க. ஆனா ஆல் ஆஃப் யூ இந்த வரைக்கும் இங்க இருக்கீங்க. எனக்கு ஜெயபிரஷிதா புரிஞ்சுச்சாமா இது? சம்ஹிதா ஃபார் யூ கண்ணா, தேஜேஸ்வர் உனக்கு இது புரியுதாப்பா? அதித்தி அத்விகா எல்லாருக்குமே. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து வெரி வெரி சிமிலர் டு யுவர் லேடர் क्वेश्चन 6.1 எக்ஸசைஸ்ல நம்ம போட்ட லேடர் क्वेश्चन மாதிரி. லேடர் மேல இருக்கும், நம்ம மேல இருந்து கீழே இறங்க இறங்க லேடரோடைய லென்த்தும் பெருசாயிட்டே போகும் கீழே. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு क्वेश्चन தான். ஃபர்ஸ்ட் அப்ப ரிலேஷன்ஷிப்பை எழுதுவோம். இது ஹைபோட்டென்யூஸ். So y square is equal to x square plus 3 square. கரெக்டா? இதுதானே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நமக்கு தெரியாதுன்னா that is x1 தெரியாது y1 தெரியாது அப்படின்னு சொன்னா this will be the general equation for this. அப்போ இப்போ என்ன பண்ணலாம், we'll different, this is our equation for the situation. கைட் क्वेश्चनக்கான situation இதுதான். இதேதான் வந்து லேடர் क्वेश्चनக்கான situationமே கூட. So let us differentiate this first. So you get 2y dy by dt with respect to time நான் பண்றேன். 2x dx by dt plus 0. Anyway, it's a constant. Yes. So for all of you, இப்போ இந்த 2 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராப்ளம்க்கு வரும். இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுட்டோம். ஜெனரலா வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம், அந்த ஈக்குவேஷனை போட்டு டிஃபரன்ஷியேட்டும் பண்ணிட்டோம். இப்போ ஒன்னொன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. y வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. dy by dt நமக்கு வேணும்.
எக்ஸும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல கொடுக்கலனா கூட 3, 5 இருக்கும்போது எக்ஸ் வந்து 4 இருக்க போகுது. dx by dt வந்து 200. அவ்வளவுதானப்பா. கேன்சல் பண்ணீங்கன்னா 5 4s are 20, 40, 160 centimeter per second. ஆன்சரும் இதுதான். ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டர் கொஸ்டின்ஸ் டு சால்வ் இதுதான் நமக்கு. மொத்தமா நமக்கு 6.1. சி ஜென்ரலா நான் எப்படி படிக்க ஆரம்பிக்கணும், நீங்க ஒவ்வொரு லெசனா நீங்க எடுத்து ரிவிஷன் பண்ணும்போது கூட நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஷெட்யூல் கொடுத்துருவேன். விச் டே விச் லெசன் வில் பி ரிவைஸ்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடி அந்த லெசன்ல இருந்து உங்க என்சிஆர்டி ஒரு வாட்டி குவிக்கா ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா இட் வில் பி மச் மோர் யூஸ்ஃபுல் டு யூ. பிகாஸ் அப்போ உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியும். இப்போ இதை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு லேடர் மாடல் முடிஞ்சிருச்சு. லேடர் பத்தி கொஸ்டின் கேட்டா நீங்க எழுதிடலாம், கைட் பத்தி கொஸ்டின் கேட்டா நீங்க எழுதிடலாம். அப்படின்னு உங்களுக்கு புரியுதாப்பா? அது ரிலேட் பண்ண முடியுதா ரெண்டுமே? உங்களுக்கு மூவ் பண்ணுவோமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? ஸோ என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பார்த்ததும் தெரியுமானா தெரியாது. நீங்க அந்த 5 கொஸ்டின்ஸையும் போட்டு முடிச்சிருந்தீங்கன்னா ஸ்பிரிக்கல் பலூன், இந்த வால்யூம் பலூனோட ஏர் குறைஞ்சிட்டே போகுதுங்கிற மாதிரி ஒரு மாடல் கொஸ்டின்ஸ். அது லேடர் இன்னொரு மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ், மார்ஜினல் காஸ்ட் இன்னொரு மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த எல்லா மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸையும் நீங்க 6.1ல போட்டு முடிச்சு டிக் போட்டீங்க அப்படின்னு சொன்னா ஐ திங்க் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வருவோம். ஓகே, சோ என்ன கொஸ்டின் எந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் போட முடியும் நம்மளால. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 27. According to psychologist, the ability of a person to understand spatial concepts is given as where t is the age in years and t belongs to 5, 18. Show that the rate of increase of the ability to understand spatial concept decreases with age in between 5 and 18. So என்ன சொல்றாங்கன்னா the rate of increase in ability னா DA with respect to age, T தான் இங்க age, இது வந்து is decreasing னு சொல்றாங்க. ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ரெடியூஸ் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இது ரொம்ப பெருசா அவங்க ப்ரூவ் பண்ணல. உங்களுக்கு ஆன்சர் கீ நீங்க பாத்தீங்கன்னாலுமே கூட என்ன பண்ணிருக்காங்க, DA by DT போட்டிருக்காங்க, which is 1/3. இங்க t power half னு இருக்கு. So half into t power minus half னு ஆகுது. So இப்போ இங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்க வந்து you can substitute பண்ணி நீங்க பார்க்கலாம். going to be 1/6, let's say 10 வச்சுக்கலாமா? ஈஸியானது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க, 9 எடுத்துக்கோங்க. இதே t வந்து இங்க 9 நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? அப்படின்னு உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா போதும். ஃபர்ஸ்ட் இப்ப எனக்கு வந்து அட் டைம் 0 நான் இருக்கேன். எனக்கு வந்து என்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுனா எனக்கு வந்து ஏஜ் 10 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் டீக்கு பதிலா 9 இயர்ஸ் வச்சுக்கிறேன். நான் ரூட்டுக்குள்ள இருக்கிறதுனால நான் ஏஜ் 9 வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா ரூட் 9 வந்து 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னோட கேப்பபிலிட்டி வந்து when I am 10 years it is going to be 9 3/3 1/3 into 3 which is 1 ஆயிடுச்சு எனக்கு. Whereas நான் வந்து இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து as age degrades வந்து இந்த ஈக்குவேஷன் இதுவும் டிகிரேட் ஆகும் கொடுத்துருக்கிறதுனால நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. நான் இந்த இடத்துல அதே மாதிரி t is equal to 9 நான் போடுறேன்னா எனக்கு 1/18 ஆயிடுச்சு. பாருங்க, என்னுடைய கேப்பபிலிட்டி வந்து 1ல இருந்தது இப்போ 1/18 ஆயிடுச்சு. இதே நான் வந்து d square a by dt square 1/6 root t இருக்கு. இது வந்து 1/6 into t power minus half னு எழுதிக்கலாம். 1/6 into minus half t power minus 3/2 in மாறும், which is minus 1/12 t root t. This is less than 0 அப்படின்னு நான் பார்த்தாலே நமக்கு தெரியுது. இன்னும் குறைஞ்சு போயிடுச்சு, நெகட்டிவ்ல போயிடுச்சு அது அப்படின்னு சொல்லி they have concluded saying that hence வந்து it decreases as age increases. இது வந்து என்ன சொல்றது, the mental ability ஆன கொடுத்திருக்காங்கப்பா, spatial concepts. இப்படிதான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த क्वेश्चन இட் இஸ் கைண்ட் ஆஃப் a differential equation question தான், பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் மாதிரியான ஒரு क्वेश्चन. சோ நம்ம வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தான், இன்டகிரேஷன் மாதிரி போட தேவையில்லை, டிஃபரன்சியேஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியுது. பட் டிஃபரன்சியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்செப்ட் அதை வச்சு நீங்க சொல்லலாம். நெகட்டிவ்ல வர்றதுனால இட் இஸ் கோயிங் டு பி a decreasing function நீங்க சொல்லிக்கலாம். பட் இதுவுமே கொஞ்சம் நம்ம பார்க்காத ஒரு क्वेश्चन தான். இந்த क्वेश्चन மாதிரி மாடல் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இது கொஞ்சம் நியூ क्वेश्चन இருந்துச்சு எனக்குமே. சரியா? அடுத்தது ஈஸியான क्वेश्चन. யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, புரியலன்னா நீங்க தான் ஸ்டாப் பண்ண போறீங்க. சரியாப்பா? எஸ் 28 நீங்க போடலாம்னு நினைக்கிறேன். அதித்தி 3D ஜியோமெட்ரி சொல்லாமே. அதித்தி என்ன சொல்லிருக்காங்க பாரு. an ant is moving along the vector i1.
Scalar product I1 into I2 divided by modulus of I1. அது வந்து கீழே அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டிருக்காங்க பாரு, தீட்டாவும் கேக்குறாங்க. I1 இருக்கு, I2 இருக்கு. Theta is equal to cos theta is equal to I1 dot I2 divided by modulus of I1 into modulus of I2. இல்லையா? So இப்ப I1 வெக்டர் கொடுத்துட்டாங்க, I2 வெக்டர் கொடுத்துட்டாங்க, டைரக்டா போட்டுடலாமா? 1 into 3 plus minus 2 into minus 2 plus 3 into 1 போடலாமா? நியூமரேட்டர் ஓகேவா? Yes ma'am. Divided by square root of 1 plus 4 plus 9. இன்னொரு square root of 9 plus 4 plus 1. Root 14. ஃபாஸ்டா போட்டா மட்டும்தான் ஆமாட்டா. root 14 ரெண்டு வாட்டி வருது, so cancel ஆயிட்டு வெறும் 14 ஆயிடும். மேல வந்து 3 minus 4 plus 4 இல்லையா? 3 4 3 10 ஆகனா, so 10 by 14. Theta will be cos inverse of 10 by 14. ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? 3 மார்க் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் பார்ட் ஈஸியா முடிச்சாச்சு. செகண்ட் பார்ட் கேட்டிருக்காங்க ஸ்கேலார் ப்ரொஜெக்ஷன் 1 மார்க்குக்கு இல்லையா? ஸ்கேலார் ப்ரொஜெக்ஷன் நமக்கு தெரியும். ஸ்கேலார் ப்ரொஜெக்ஷன் சொன்னாலே வந்து it is going to be a dot b by modulus of b on I2. அப்ப I2 தான் கீழ வரணும். I2 வந்து divided by I2 modulus. மேல தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல ஏற்கனவே. 10 தானே வந்துச்சு முன்னாடி. I1 dot I2 வந்து 10 வந்துச்சு நமக்கு. So கீழ டினாமினேட்டர்ல 14 போட்டேன். root 14 ஒரு வாட்டி போட்டாச்சு. சோ அவ்வளவுதான், ஆன்சரும் முடிஞ்சிச்சு நமக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन இருக்கு 28 நமக்கு. I don't think that was difficult. Samhita, next one Samhita, or choice என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல? நந்தகுமார் வாங்க, நம்மதான் 3D geometry எக்ஸாம் இருக்கே நமக்கு. சொல்லுப்பா என்ன பண்ணலாம்ப்பா இந்த क्वेश्चन? ஈக்குவேஷன் கேக்குறாங்க. find the vector and Cartesian equation of a line that passes through and நம்ம யூசுவலா இந்த மெத்தட்ல போடுவோம். if you remember நம்ம இந்த மெத்தட்ல போட்டுருக்கோம் இந்த क्वेश्चन. எஸ் மேம். இந்த லைன் வந்து perpendicular to two lines, பட் இதை விட ஈஸியா இத போட முடியும். சரியா? நம்ம என்ன சொல்ல போறோம்னா இப்போ a line perpendicular to two lines is parallel to B1 cross B2. Just now you're audible ma. ஆனா இது வந்து ஒரு ஈக்குவேஷன்ல வந்து B1 எடுத்துக்கிட்டு இன்னும் 3 மார்க்ல தான் கேட்டிருக்காங்க. ஆனா இது 5 மார்க் क्वेश्चन அளவுக்கு பெருசா உங்க புக்லயுமே வந்து சாம்பிள் பேப்பர் சொல்யூஷன்லயும் பெருசா தான் கொடுத்திருக்காங்க. பட் தேவையில்லை, ஐ திங்க் ஈஸியா போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இல்ல இது வந்து குட்டியா தான் கொடுத்திருக்காங்க, அவங்களும் இதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. A line perpendicular to two lines is parallel to B1 cross B2. So நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நம்ம வந்து ஜெனரலா ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்பயுமே போடுற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் வந்து A வெக்டர் பிளஸ் லாம்டா B வெக்டர்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து a line passing through a point and parallel to a vector அப்படிங்கிற மாதிரி மாடல் நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்ணிடலாம்னா இந்த B1 B2 ரெண்டுத்துக்குமே ஒரு லைன் வந்து பர்பண்டிகுலரா இருக்குன்னு சொன்னா, it is parallel to this, our direction ratios will be parallel to இதோடைய cross product. இது ஒரு ப்ராப்பர்ட்டியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்க புக்லயும் இருக்கு, இந்த புக்லயும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இது இப்போ நான் B1 cross B2 கண்டுபிடிக்க போறேன். அவ்வளவுதான், எனக்கு வேலை கண்டுபிடிச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் B1 cross B2க்கு சொல்லி நான் அதுக்கு என்ன பண்ணலாம், IJK போட்டுருவா. கண்டுபிடிச்சு சொல்றியா? எதுப்பா B1 B2 சொல்லு பார்க்கலாம். ஈக்குவேஷன்ல இருந்து இது B1 எடுத்துப்போமா, இந்த பக்கம் இருக்கிறது கண்டு தெரியுதா இல்லையா? 1 2 5 நினைக்கிறேன். 3 minus 2 5 தெரியுதா? என்ன பண்ணிருக்கேன், எங்க இருந்து எடுத்திருக்கேன்னு தெரியுதா? இங்க क्वेश्चनல உனக்கு A வெக்டர் பிளஸ் லாம்டா B வெக்டர்னு இருக்கு. லாம்டாக்கு அப்புறம் மியூக்கு அப்புறம் இருக்கிறது தான் நம்மளுடைய வெக்டர். சரியாப்பா? ஓகே. I into 10 plus 10 minus J into சண்முகப்பிரியா சொல்றியா? மறந்துட்டியே நீதான் இத மல்டிப்ளிகேஷன். 5 minus 15 plus K into minus 2 minus 6. ஞாபகம் வந்துருச்சா? Yes ma'am. minus 10 இருக்கு, so plus 10J ஆயிடும் இல்லையாப்பா? அப்புறம் minus 8K இருக்கு. So B1 cross B2 போட்டு முடிச்சிட்டோம். So B1 cross B2 முடிச்சதுக்கு அப்புறமா next step நமக்கு டைரக்டாவே we can take the coefficients இல்லையா? So required equation எழுதுவோம் டைரக்டா இங்க. போன क्वेश्चனும் ஈஸி தான், இந்த क्वेश्चனுமே சிமிலர் தான் நமக்கு. So we know that passes through இங்க கொடுத்திருக்காங்க -1 2 7. So required equation வந்து A vector minus I plus 2J plus 7K
ஆனா எங்க எழுதுன்னு பாத்துக்கணும் உனக்கு இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இதெல்லாம் சோ கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஓகே so I j k மல்டிப்ளை பண்ணி a வெக்டர் எழுதிட்டேன் பிளஸ் லாம்டா இன்டு b வெக்டர் இதான் எனக்கு b வெக்டர் பட் இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்ப்பா இதுவுமே நான் சிம்பிளை பண்ணிக்கலாம் இல்லையா ரொம்ப எல்லாமே வந்து 2ல போகும் ஸோ இதுல சிம்பிளஸ்டா எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட ஸோ -4k நான் எழுதிக்கிறேன் இங்க எழுதும் பிகாஸ் எனிவேஸ் லாம்டாவால மல்டிப்ளை ஆகுது இல்ல ஸோ 10i + 5j - 4kன்னு இருக்கு இப்போ இதையே வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதணும்னு என்ன பண்ணணும்ப்பா x + 1 அது நீ சொல்றியா x + 1 = Ma'am, x plus 1 is equal to 10. x + Sorry. 1/10 இங்க வந்து /5 இங்க வந்து -4 டாக்கனா b வெக்டர் கீழ வந்துருச்சு நியூமரேட்டர் வந்து இங்க a வெக்டர் டிபெண்ட் ஆயிருக்கும் so x + 1 y - 2 z - 7 சரியாமா சோ ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் இவ்வளவுதான் 3 மார்க்குக்கு நமக்கு ஈஸியர் வே இதுதான் உங்களுக்கு போடுறதுக்கு இல்ல நீங்க அந்த மாதிரி மெத்தட்ல போடலாம் லாம்டா மியூ போட்டு ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு அப்புறம் ப்ராப்ளம் போடலாம் பட் தேவையில்லை இந்த மார்க்கிங் ஸ்கீம்லயுமே அவங்க இப்படிதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ ஈஸியர் வே நம்ம போட்டுறது பெட்டர் தான் ஸோ 2 lines perpendicular இது நமக்கு மிசலேனியஸ்ல ஒரு கொஸ்டினா இருக்கிறதுனால கேட்கறதுக்கான சான்ஸும் நமக்கு இருக்கு ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் சொல்வேன் இந்த பேப்பர்ல மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு சுத்தி சுத்தி கேட்டிருந்தாங்க இது ஓகேவா இருந்துச்சு இந்த கொஸ்டின் சொல்லாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஓகே கண்ணா ஐ வில் டேக் ஜெயபிரஷிதா சொல்றியாமா என்ன பண்ணலாம் கண்ணா இதை ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எவாலுவேட் 1/log x minus 1/log x the whole square பார்க்கதான் சில கொஸ்டின்ஸ் பயமா இருக்கும்பா ஆனா ரொம்ப ஈஸியா ஆன்சர் வரும் இப்ப முதல்ல வந்து நான் பிரிச்சுக்கலாம் இதை ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் டு ஹேவ் இட் செப்பரேட் பண்ணியே நான் எழுதிக்கலாம் இப்போ இன்டெகிரல் 1/log x பண்ண முடியுமாமா டைரக்ட் ஃபார்முலா தெரியுமா see நம்ம வந்து 1/x-க்கு இன்டகிரேஷன் தான் வந்து log x இதை நம்ம போட முடியாது இதை நம்ம எப்படி பண்ணணும்னா இதுவும் வந்து we have to do it using integration by parts தான் நேத்து போட்டோம் இல்லையா ஒரு log x கொஸ்டின் போட்டோம்ல log x வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் 1 × log x போட்டு uv-ல போடுவோம் இதையுமே அதே மாதிரியே போடுங்க எனக்கு அப்படிதான் ஆன்சர் வருது மத்த மெத்தட் நான் ட்ரை பண்ணலப்பா பட் அதுதான் ஈஸியா இருக்கு எனக்குமே இப்போ நான் மொத்தத்தையுமே வந்து u-ன்னு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் v-ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ u dash வந்து differentiation of 1/log x நம்ம என்ன பண்ணிக்கலாம் log x power -1 ஓட differentiation which is -1 log x power -2 which is -1/log x the whole square அப்ப இது ஏ பண்ணனும் உங்களுக்கு தெரியுதா பாருங்க இதுதான் நமக்கு இங்க இருக்கு இல்லையா சோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு கேன்சல் ஆகுதான்னு பார்க்கிறதுக்காக தான் நான் இப்படியே பண்றேன் உங்களுக்கு சோ u dash கண்டுபிடிச்சாச்சு இன்டெகிரல் v dx வந்து வெறும் x சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இங்க இந்த பார்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா செகண்ட் பார்ட் ஒன்று அப்படியே தான் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் u இன்டெகிரல் v dx மைனஸ் இன்டெகிரல் u dash இன்டெகிரல் v dx dx மைனஸ் சரியா எஸ்ஸா இன்னொன்னு தப்பு பண்ணிட்டோம் பாருங்க என்ன பண்ணோம் u dash பண்ணுவோம் இதை பண்ணிட்டோம் into 1/x விட்டோம் பாருங்க இல்லையா ஏன்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா சோ into 1/x சோ இங்க கீழேயும் ஒரு x இருக்கு இப்போ இந்த x இந்த x கேன்சல் ஆயிடுச்சு இந்த மைனஸ் இங்க வந்து பிளஸ் ஆயிடும் இப்ப பாருங்க இதுவும் சேம் டேர்ம் தான் ஒன்னு பிளஸ்ல இருக்கு இன்னொன்னு மைனஸ்ல இருக்கு சோ அப்படியே விட்டோம்னா the answer is only x/log x ஸோ வெரி வெரி சிம்பிளா இன்டெகிரல்ஸ் தான் ஈஸியா இருக்கு இதுல பண்றதுக்கு ரெண்டுமே ஒன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த கொஸ்டின் யூஸ்வலா இன்டெகிரல்ஸ் தான் நம்ம கஷ்டமா கேட்பாங்க பட் இந்த பேப்பர்ல யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரியலைஸ் தட் இட் இஸ் கோயிங் டு பி இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் வருது இருக்கு log x பார்த்தா மட்டும் யூ கேன் ஆல்வேஸ் டூ திஸ் டக்கனா யார் சொல்றீங்க இன்டெகிரல்ஸ்ல நெக்ஸ்ட் வேற யார் இருக்கீங்க எனக்கு சிவானி சொல்றியாமா சிவானி ஃபார் திஸ் ஆர் கொஸ்டின் பிகாஸ் வி ஹவ் டன் திஸ் ஆல்ரெடி 0 to 1 x into 1 minus x power n என்ன பண்ணலாம்டா அத f of x is equal to f of a minus x இது எப்பயுமே ரூல் நமக்கு கிங்ஸ் ரூல் தான் பண்ணுவோம் இல்லையா a minus x or a plus b minus x இங்க 0 to 1 இருந்தா a minus x னு போட்டாலே போதும் சோ x க்கு பதிலா 1 minus x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ x க்கு பதிலா நான் 1 minus x சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் இங்கேயுமே x க்கு பதிலா 1 minus x சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் so I have 1 minus x into 1 minus 1 plus x ரெண்டு கேன்சல் ஆயிடும் சோ வெறும் x power n
dx. மல்டிப்ளை பண்ணிப்போம் x பவர் n மைனஸ் x இன்டூ எக்ஸ் பவர் n dx. செப்பரேட் பண்ணிக்கலாம். ரெண்டு இருக்கு, x பவர் 1 x பவர் n, so x பவர் n plus 1 dx. சண்முகப்பிரியா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? Ma'am, n x power n plus 1. சரியா? கரெக்டா போட்டு வைக்கணும். நம்ம x பவர் n plus 1 by n plus 1, இங்க x பவர் n plus 2 by n plus 2 போட்டாச்சு. இது லிமிட் வந்து 0 to 1ல இருக்கு, சோ அதை மட்டும் இங்க எழுதிக்கலாம். 0 to 1ல லிமிட் இருக்கு. அப்ளை பண்ணுங்க லிமிட்ட. சோ 1 by n plus 1 minus 1 by n plus 2 0 எல்லாம் போயிடும் இல்லையா? சோ LCM எடுத்துக்கலாம். n plus 1 into n plus 2 மேல போடும்போது n plus 2 minus n minus 1 n கேன்சல் ஆயிடுச்சு. சோ இட்ஸ் only 1 by n plus 1 into n plus 2. கையை வச்சா தானா போடணும்னா ஏற்கனவே நீங்க போட்டீங்கன்னா போட முடியும். அண்ட் இது NCERT கொஸ்டின் தான் உங்களுக்கு. NCERT எக்ஸசைஸ்ல இருக்குது கொஸ்டின். எஸ், ஆல் ஆஃப் யூ மூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. Yes, ma'am. புரியுதா? இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஒண்ணு, அடுத்தது எக்ஸாம்லயே கேட்க சான்ஸ் இருக்கு. இனிமேல் தான் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அனுப்புறாங்கன்னா 2-3 கொஸ்டின் உள்ளது நுழைச்சு விடுவாங்க இதுல. சரியா? ஓகே. சோ LPP கேட்டிருக்காங்க. ஷோ தட் கொஸ்டின் ஒழுங்கா படிச்சுப்போம். ஷோ கிராஃபிக்கலி தட் தி மினிமம் ஆஃப் z occurs at more than 2 points. கொஸ்டின் எடுத்ததுமே கொஞ்சம் more than 2 points எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா போட வேண்டிய ஒரு கொஸ்டின். அண்ட் கன்க்ளூஷன் எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பனா. So I have a graph. என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus y greater than or equal to 3. And then you have a x plus 2y greater than or equal to 6. So we'll take different colors here. So first என்ன பண்ணுவோம் கண்ணா? x y போடுவோம் இங்க. x 0 இருக்கும்போது y 3, y 0 இருக்கும்போது x 3/2 இங்க போட்டுப்போம். x y x 0 வருதா y 3, y 0 இருக்கும்போது x 6. சோ அவ்வளவுதானே. சோ x 0 இருக்கும்போது y 3, x 6 இருக்கும்போது y 0. and greater than, so மேல் பக்கம் இல்லையாடா கண்ணா? நெக்ஸ்ட் இங்க x 0 இருக்கும்போது y 3 அதே பாயிண்ட்லயே இருக்கு. x 3/2 இங்க இருக்கும்போது y 0. இதுவும் கிரேட்டர் தேன் தான். பட் இப்ப ஷேடட் ரீஜன் வரும்போது we have to be careful. இதுக்கப்புறம் மட்டும்தான் வர முடியும் இல்லையா? ரெண்டுத்துக்கும் காமன் ஏரியாஸ் நான் பார்க்கணும். So the region is going to be here. This is the common region. அப்ப இந்த common region தான் எனக்கு feasible region. ஆன்சர் கீழே இதையுமே எழுதியிருப்பாங்க அவங்க. ஸோ நம்மளும் எழுதிக்கலாம். ஸோ ஷேடட் ஏரியா ஷேட் பண்ணி காமிச்சிருவீங்க. ஆனா இது வரைக்கும் டவுட் இருக்காது. எனிவன்? எஸ் மா. அதித்தி புரிஞ்சுச்சா உனக்கு? கீர்த்தனா, கிருஷ்ணா, நந்தகுமார் எல்லாருக்குமே இது புரிஞ்சுச்சா? அப்படி வரைஞ்சிருக்கேன். சஞ்சய் Yes, எஸ்ஸாப்பா? ma'am. Yes, ma'am. feasible region முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு கார்னர் பாயிண்ட்ஸ் டேபிள் இல்லையா? சோ கார்னர் பாயிண்ட்ஸ்னா feasible regionல இருக்கிற கார்னர் பாயிண்ட்ஸ் தான் போடணும் நம்ம. சோ feasible regionல ரெண்டு பாயிண்ட் தான். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, ரெண்டு பவுண்டரி தான் இருக்கு அதுக்கு. சோ இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இட் இஸ் 0,3. இந்த பாயிண்ட் 6,0. சோ இப்போ z is equal to அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். z is equal to x plus 2y. So x க்கு 0 போட்டீங்கன்னா 6 கிடைக்கும். இங்க x க்கு 6 போட்டீங்கன்னா 6a கிடைச்சிடும். சோ ரெண்டுமே வந்து ஒரே ஆன்சர் வந்திருக்கு. சோ ஆப்வியஸா வந்து 2 பாயிண்ட்ஸ்ல கிடைச்சிருச்சு. மினிமம் வேல்யூ இஸ் எக்ஸிஸ்டிங் இன் 2 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. பட் நமக்கு பத்தாது இல்ல, அவங்க மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ் கேக்குறாங்க. சோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ அம் கோயிங் டு டேக், நீங்க கிராஃப் ஒழுங்கா போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும்டாக்கன்னா, நான் இந்த கிராஃப் கட்டார இன்னொரு நல்ல பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் சே இத வந்து நான் 2,2ன்னு சொல்றேன். சோ நான் வந்து z of 2,2 கண்டுபிடிக்கிறேன். அப்ப வந்து 2 plus 2 into 2 is equal to 6. So in the third point, so which implies there are more than 2 points. First என்ன சொல்லணும்? இதுதான் மினிமம் வேல்யூன்னு சொல்லணும். So z has no points in common with the feasible region. இல்லையா? So இத வந்து நம்ம z is equal to x plus 2y plot பண்ணுவோம். In unbounded region நால.
z is equal to x plus 2y. x 0-வா இருக்கும்போது 6 வச்சுக்கோங்க. x 0-வா இருக்கும்போது y 3, y 0 போட்டோம்னா இதே லைன் தானே கண்ணா. x plus 2y-ங்கிறது இதே ஃபங்க்ஷன் தான் பாருங்க. சூப்பர். இது வந்து இந்த லைன் தான். ஃபர்ஸ்ட் இந்த ரெட் லைன். இந்த ரெட் லைனுக்கு ஆனா லெஸ் தேன் எல்லாமே எல்லாம் மினிமம்னு சொல்லிருக்கிறதுனால so it's going to come down. So it is not interfering with the fields. It's the same line basically and greater than இல்லாம less than minimum value நம்ம சொல்லிருக்கோம். So இந்த 6 தான் நமக்கு minimum valueங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிப்போம் because it is not interfering னு சொல்லிடுவோம். நான் சொல்லிருக்கேன் feasibility region உள்ள போக கூடாது இந்த லைன். அது போச்சுனா தான் நம்ம வந்து no solution, no minimum value னு சொல்லுவோம். இங்க அந்த ப்ராப்ளம் நமக்கு இல்ல. So there are more than 2 points நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம் இங்க. ஏன்னா ஏற்கனவே 2 points வந்துருச்சு. இங்க third point வந்துருச்சு. So இந்த 3 point இருந்தா we can say that it has more than 2 points and minimum value is 6 for this. சரியாமா? சண்முக பிரியா ஓகேவா? மூவ் பண்ணட்டுமா? நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு. probability எழுத முடியாது. So we wait. So 31st question. very interesting question. இது நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி போட்டிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு coin tossing question வச்சு நம்ம போட்டிருக்கோம். இங்க இன்ஃபேக்ட் இதுல இருக்க எல்லா ப்ராபபிலிட்டி கொஸ்டினுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்க கேள்வியே தான் கேட்டிருக்காங்க. அங்க ஜஸ்டிஸ்ல இதை மட்டும் மாத்திருக்காங்க. சோ இங்க வந்து நம்ம அந்த காயின் கொஸ்டின் இஃப் யூ ரிமெம்பர் நம்ம ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லயே போட்டோம்னு நினைக்கிறேன். ஈவன் 11th போட்டோமா இல்ல 12th தான் போட்டோம். ஒரு காயினை போட்டா ஹெட் வருமா, டெய்ல் வந்தா நான் டெய்ல் வந்துச்சுன்னா நான் டைஸை ரோல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான். சரி, சோ ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் மாதிரி போடுவோம். ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி ஆயிடும். The probability that it rains today is 0.4. Today வந்து it is rains அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி வந்து 0.4. அப்போ ஆப்வியஸா டுடேக்கு நோ ரெயின்க்கு என்ன ப்ராபபிலிட்டி பா? என்ன ப்ராபபிலிட்டி நோ ரெயின்க்கு? கிருஷ்ணா என்ன ப்ராபபிலிட்டி நோ ரெயின்க்கு? 0.6. Ma'am, 0.6. Yes. The probability that it will rain tomorrow, if it rains today, இன்னைக்கு மழை வந்துருச்சு, it will rain tomorrow. அந்த ப்ராபபிலிட்டி தனியா கொடுத்திருக்காங்க. It is 0.8. So obviously இன்னொன்னு வந்து does not rain, no rain. அது 0.2 தானே மேம்? 0.2 தான் வர முடியும். ஏன்னா ரெண்டே ஆப்ஷன் தானே இதுல, ஹெட் ஆர் டெயில் மாதிரி. இப்போ இன்னைக்கு நோ ரெயின் இருக்கு, அடுத்தது கொடுத்திருக்காங்க. If does not rain today, the probability that it will rain tomorrow is 0.7. அப்போ ஆப்வியஸா இங்க 0.3. No rain tomorrow also. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டோமா? இந்த கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்க வேணாம். நான் என்ன பண்ணிருக்காங்க, வேலையை கொஞ்சம் ஈஸியா ஆக்கிருக்காங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க, அதை மட்டும் நம்ம பேர் எழுதுனா போதும். ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு பாருங்க. P1 denote the probability that it does not rain today. No rain todayக்கு P1 னு பேர் போட்டுக்கறாங்க. கலர் மாத்த முடியல, சோ நான் இங்க ரவுண்ட் போடுறேன் உங்களுக்கு. P2 denotes the probability that it will not rain tomorrow if it rains today. No rain tomorrow if it rains today. இத வந்து P2 னு வெச்சுக்கறாங்க. It will rain tomorrow if it does not rain today. It will rain tomorrow if it rains. இத வந்து P3 னு வெச்சுக்கறாங்க. அவங்க கொடுத்திருக்கிறத மட்டும் நான் கரெக்ட்டா சார்ட்ல போட்டுட்டு இருக்கேன். வேற எதுவுமே பண்ணல இது வரைக்கும். P4 denotes the probability that it will not rain tomorrow if it does not rain. ரெண்டுமே no. So இங்க இருக்கு P4. ஆனா எல்லாருக்கும் இது வரைக்கும் போட்டிங்களா கண்ணா? எல்லாருமே புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எஸ் Yes, ma'am. தேஜேஸ்வர் சத்தமே வரல. புரிஞ்சுச்சா தேஜேஸ்வருக்கு? இப்போ இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? P1 இன்டு எல்லாமே எழுதிட்டீங்கல்ல. சோ P1 என்னது? 0.6. P4 என்னது? 0.3. P2 இன்டு P3. P2 வந்து 0.2. P3 வந்து 0.7. சோ இது வந்து 0.18 மைனஸ் 0.14 போட்டீங்கன்னா 0.04. கரெக்டாப்பா? எஸ் டாக்கண்ணா 0.04. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா டாக்கண்ணா? அந்த சார்ட் பண்றது மட்டும் தான்ப்பா. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார்ட் தான். நீங்க உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அந்த ட்ரீ டயக்ராம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஒரு வாட்டி. டை அண்ட் காயின் கொஸ்டினுக்கு நம்ம போட்டிருக்கோம்.
அதை நீங்க ஒரு வாட்டி போய் ரெஃபர் பண்ணீங்கன்னா அதே கொஸ்டின் தான், அதை விட இன்ஃபேக்ட் ஈஸியர். ஏன்னா டெய்லியாவது நமக்கு 1 2 3 4 5 6 பாசிபிலிட்டிஸ் வந்து 1/6 மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. ஸோ ரெயின் நோ ரெயின், ஸோ ஈக்குவலா அந்த ப்ராபபிலிட்டியை பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. இப்ப செகண்டுக்கு போவோம். இது பேஸ் தியரம் கிடையாது, ஏன்னா அவங்க கண்டிஷனலா எதுவுமே கேட்கல. கால்குலேட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெய்னிங் டுமாரோன்னு சொன்னா எனக்கு நாளைக்கு மழை வரணும், நேத்து வந்தாலும் வராட்டியும் ஐ டோன்ட் பாதர் அப்படிங்கிற மாதிரியான கேஸ். இதுதான் நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். பேஸ் தியரமே டினாமினேட்டர் மட்டும், அதுதான் நம்ம வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க அப்படி வச்சு போடலாம், இல்ல நீங்க இந்த ட்ரீ டயக்ராம் வச்சு இதை போட்டுடலாம். நான் ட்ரீ டயக்ராம் வச்சு தான் உங்களுக்கு போட போறேன். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெய்னிங் டுமாரோ? இப்போ நம்மளுடைய பெர்முடேஷன் காம்பினேஷன் லாஜிக் வருவோம். நமக்கு ரெய்னிங் டுமாரோ வரணும்னா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, probability of it will rain today and then rain tomorrow, or probability that no rain today and it rains tomorrow. இல்லையா? ஸோ ரெண்டுமே வரணும். இங்க ஃபர்ஸ்ட் வரணும். இந்த ஜம்பிங்ல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து இங்க நம்ம ஜம்ப் பண்ணணும், அப்புறம் இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 0.4 into 0.8 plus it could be this, or there is no rain here. இங்க வந்துட்டோம் ஜம்பிங்ல, அப்புறம் நம்ம இங்க போறோம் 0.6 into 0.7. So 0.32 plus 0.42 0.74. நமக்கு ஒரு ஹோல் நம்பர் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, ரெயின் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி தானே. அங்க பாருங்க, அங்க ஒரு 0.7 இருக்கு, இங்க ஒரு 0.8 இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து நீங்க மீன் மீடியன் மோட்லாம் பாத்தீங்கன்னா கூட சான்சஸ் ஆஃப் ரெயின் வந்து 0.7 to 0.8 வந்ததுன்னா நமக்கு கரெக்ட் தான். அது ரெயின் வந்தாலும் வராட்டியும், நேத்து நாளைக்கு டுடே ரெயின் வந்தாலும் வராட்டியும் நாளைக்கு ரெயின் வரதுக்கான பாசிபிலிட்டி 0.74 சொல்றாங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் a valid answer for us. So I think that we have done a good job. இது இப்படியே நீங்க போடலாம். இது பேஸ் தியரம் உடைய டினாமினேட்டர் போடணும்னா நீங்க அந்த நோட்டேஷன் எழுதணும். A given E1 probability of rain tomorrow வந்து நீங்க ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வர்றது வந்து E1 probability of E1 plus probability of A given E2 probability of E2. இதுதான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதை டைரக்டாவே போட்டதுனால நான் டைரக்டாவே போட்டிருக்கேன். நீங்க பேஸ் தியரம் மாதிரி இதை வந்து வெல் இன்டர்பிரேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி போட்டாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். பட் இங்க நோ கண்டிஷன் இஸ் given, so it is only the denominator of the Bayes theorem. ஓகேவா? ஒரு பின் டிராப் சைலன்ஸ் இருக்கீங்க எல்லாரும். புரியுதா? சண்முக பிரியா புரிஞ்சுச்சாமா? சங்கீதா எஸ்ஸா நோவா? அதித்தி உனக்குமா? ஏதோ புரிஞ்சுச்சு மேம், கொஞ்சோண்டு புரிஞ்சுச்சு மேம். அப்படியா? கொஞ்சோண்டு புரிஞ்சுச்சு, நிறைய புரியல மேம். நமக்கு ஒரு வேற ஆப்ஷனும் கிடையாது. நமக்கு இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிச்சுனா தான் நீங்க திருப்பி பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? சோ இட் இஸ் கோயிங் டு பி an uphill task. நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், போர்ஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் தான் ஆக்சுவல் வேலையே நமக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் தெரியும், எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நவ் வி ஹேவ் டு ஸ்டார்ட் சால்விங் சாப்டர் வைஸ் அடிஷனல் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனை ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா போடுறோமோ, ஒரு நாளைக்கு 20 ப்ராப்ளம்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்க இருந்து வந்து ஃபுல்லா யூ வில் கெட் 4 full months நியர்லி. அப்ப அந்த 4 monthsல எவ்வளவு போட முடியும்னா மேக்ஸிமம் 500 ப்ராப்ளம்ஸ் தான் போடவே முடியும். அந்த 500 ப்ராப்ளம்ஸ் நமக்கு எக்ஸாமுக்கு போதுமானா பத்தாது. விச் மீன்ஸ் நீங்களும் அடிஷனலா போடணும். சரியா? சோ அதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லை இல்லையா? நீங்க அப்படியே வந்து ஓகே நான் என்சிஆர்டி படிச்சாலே போதும். இப்போ என்சிஆர்டி படிச்சா பத்தவே பத்தாது. கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து ஒழுங்கா உட்காந்து போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுல இருக்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டி மாறி இருந்தாலும் டைம் கன்சியூமிங். சில கொஸ்டின்ஸ்லாம் என்சிஆர்டி மாடல்லயே இல்ல. சோ ரெண்டுமே இதுல ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஆர் சாய்ஸ் கொஸ்டின். ஆனா பாருங்க, ஆர் சாய்ஸ்ல கொடுக்குறாங்க, மேம் எனக்கு இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பேஸ் தியரம்லாம் புரியல மேம், அதனால நான் அதை விட்டுட்டேன், நான் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் போட்டுக்கிறேன் நீங்க நினைச்சிட்டு வந்தீங்கன்னா இங்க வச்சிருக்காங்க நம்ம காப்பீங்க. பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து மேலோட்டமா பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கேன் டேக் எனி நான் நெகட்டிவ் இன்டெகிரல் வேல்யூஸ், பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது எக்ஸ் வந்து 0 1 2 3ன்னு போயிட்டே இருக்கு. and probability of x is proportional to 5 power minus r னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க. ஆனா ரொம்ப டஃப் கொஸ்டின் இது. அண்ட் இது அவுட் ஆஃப் சிலபஸும் கூட. அவுட் ஆஃப் சிலபஸ்னா என்னன்னா, ஆனா ஆர்ல கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஆர் சாய்ஸ்ல நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ல கொஸ்டினே பண்ண முடியாது நம்ம அவங்கள. சரியா? நமக்கு சாய்ஸ் தானே போகுது, ஸோ அட்டன் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம எதுவுமே கொஸ்டின் பண்ண முடியாது அவங்களை. ஏன்னா சாய்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின் இது. இப்போ இங்க வந்து p of x நான் போடுறேன்.
P of x is proportional to அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுவோம் is equal to k into 5 power minus r நான் வச்சுக்கிறேன். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கா நம்ம எழுதுவோம் x உடைய வேல்யூ அதாவது r x is equal to r னு வச்சுப்போம். x உடைய வேல்யூ 0வா இருக்கும்போது இது 5 power 0 which is 1 இருக்கு. 5 power 0 தானேப்பா? கரெக்டா போட்டிருக்கேன் நான். நெக்ஸ்ட் 5 power minus 1 1 by 5 5 power minus 2 1 by 5 square so on and so forth போயிட்டே இருக்கு இந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன தெரியும்னா அவங்க எத்தனை டேர்ம்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை, எனக்கு வந்து 1 வரும் தெரியும். டோட்டல் ப்ராபபிலிட்டி சம்மேஷன் ஆஃப் ஆல் தி ப்ராபபிலிட்டிஸ் should give me 1. அப்போ 1 plus 1 by 5 plus 1 by 5 square இது எல்லாத்துக்குமே பாருங்க k இன்டூன்னு இருக்கு. ஸோ ஆக்சுவலா k by 5 k by னு போட்டு வரணும் எல்லாத்தையும். இது வந்து இன்ஃபைனைட் சீரிஸ் ஆஃப் ஜிபி தெரியுதான் தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் போடும்போது நம்ம ரிலேட்டட் போர்ஷன் அது. ஸோ இன்ஃபைனைட் சீரிஸா போயிட்டே இருக்கு. நம்ம சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. பட் எஸ்என் ஃபார்முலா வந்து 1 by 1 minus r ஆப்பா 1 by 1 minus r. இந்த ஃபார்முலா நமக்கு இப்ப கிடையாது. பட் இந்த ஃபார்முலா தெரியாம இந்த கொஸ்டினை போட முடியாது நம்மளால. ஸோ இப்போ எஸ்என் வந்து 1 by 1 minus r தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட் சீரிஸ் ஒருவேளை உங்களுக்கு நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா லாஸ்ட் இயர்ல then you can make it as k into the 1 plus 1 by 5 plus 1 by 5 square னு போட்டு k into 1 by 1 minus 1 by 5 மாத்தியாச்சு. which is equal to k into 1 by 4 by 5 which is equal to 1 இல்லையா? அது எல்லாமே equal to 1 கடைசியில. ஏன்னா total probability is equal to 1. So k is equal to 5 by 4. இது one part of the question தான். ஏன்னா அவங்க என்ன கேக்குறாங்க அந்த questionல they are asking you to find the probability of x less than 3 கேக்குறாங்க. So you have to go back now and change this column here. So 0 1 2 மூணு மட்டும் போதும். ஏன்னா less than 3 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது மூணுத்துக்கு இருக்கிற p of x உடைய values எழுதணும். which is k by 5 k by 5 square. அவ்வளவுதானப்பா. அப்ப இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் நம்ம. ஸோ 0 5 by 4 plus 25 by 4 plus 125 by 4 நினைக்கிறேன். 25 150 சாரி தப்பு பண்ணிட்டேன். அதாவது 5 by 4 just enlarge this and see. Tabling வச்சிருக்கேன். Some mistake here. So இங்க வந்து 5 by 4 5 by 4 கரெக்டா போட்டுக்கோமா? 4 by 5 4 by 5 4 by 5 வரும்பா. இத பண்ணிருக்கேனா? ஏன்னா இந்த பக்கம் வரும்போது 5 by 4 k into 5 by 4 is equal to 1 ன்னு இருக்கு. So இங்க வந்து k into 5 by 4 is equal to 1. அப்ப k is equal to 1 by 5 by 4. So இந்த பக்கம் 4 by 5 ஆயிடுச்சு. k value 4 by 5 நால I will get as p of x less than 3 is equal to p of x equal to 0 plus x equal to 1 plus x equal to 2. இப்போ x equal to 0 வந்து நம்ம இந்த டேபிள்ல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் k plus x equal to 1 வந்து k by 5 k by 5 square. இது மூணு தான் நமக்கு. ஸோ இந்த 5 மேல கொண்டு போயிட்டோம்னா 4 by 5 plus 20 by 5 plus 100 by 5. So 124 by கரெக்டா போட்டிருக்கோமா? திருப்பி தப்பு பண்ணிருக்கோமா? ஆன்சர் என்ன இருக்கு? என்னன்னா 124 by 125 அந்த மாதிரி ஞாபகம் எனக்கு இந்த கொஸ்டினுக்கு. மேம் 4 by 25 அதுக்கப்புறம் 4 by 125 அப்படி இங்கே இதை பண்ணிருக்கோம்ல 4 by 5 வந்ததுக்கு அப்புறமா
டினாமினேட்டருக்கு வரணும் பாருங்க. அதே மிஸ்டேக், ஒரு ஸ்டூபிட் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். 4/125. பேசாம நம்ம கேவை வெளியில வச்சே போட்டுருக்கலாம் அந்த ப்ராப்ளம். ஆமாப்பா. ஸோ 4/125 போட்டோம்னா இப்போ எல்லாத்துக்குமே எல்சிஎம் வந்து 125. ஸோ 125னா இது வந்து இன்டூ 5 டைம்ஸ், இது வந்து 25 டைம்ஸ். ஸோ 100 plus 20 plus 4 which is equal to 124/125. Yes, madam. ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி மாடல் நமக்கு தெரியும். ஸோ அதுல பிரச்சனை இருக்காது. பட் இந்த கே கண்டுபிடிக்கிறது இந்த இன்ஃபைனைட் சீரீஸா நம்ம போட்டதே கிடையாது. ஸோ ஐ எம் நாட் ஷூர் ஹவு தே ஹவ் ஆஸ்க்ட் திஸ் கொஸ்டின். பட் அகைன் இட்ஸ் சாம்பிள் பேப்பர் தான். இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்கிற அவசியம் இல்லை. பட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்க ரெண்டு கொஸ்டினையும் படிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். we cannot just leave away one question. ஏன்னா அவங்க வந்து எந்த கொஸ்டின் வந்து டஃபா கேட்பாங்க நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ புக்கு ஃபுல்லா ஒழுங்கா படிச்சா மட்டும்தான் நம்மளால போட முடியும். சரியா? கம்மிங் பேக் டு அவர் அச்சோ டைம் ஆயிடுச்சு நமக்கு. அதுக்குள்ள அடுத்த கிளாஸ் டைம் ஆகுது உங்களுக்கு. சரிப்பா, செக்ஷன் சி வரைக்கும் we have completed. We will continue section D from next week. Okay, see you then. Bye bye.